வெல்கம் டு இது நம்ம பாரம்பரியம். வணக்கம் நண்பர்களே, இது நம்ம பாரம்பரியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட பர்த்டே ஸ்பெஷலாக எனக்கு பிடிச்ச அம்மனான என்னோட தாய் வீடாக நினைக்கிற அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தேன். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் நகரில் ஆரணி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ளது அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோவில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பவானி அம்மனோட வரலாறை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. மதுராவின் அரசன் கம்சன். கம்சன் ஒரு மாபெரும் அரசனாக இருந்தும் பிரம்மனை நோக்கி தவம் செய்து பெரும் வரங்களை பெற்றெடுத்தான். அந்த வரங்களின் ஆணவத்தால் 33 கோடி தேவர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்து விட்டான். அந்த துன்புறுத்தலை தாங்க முடியாமல் தேவர்கள் விஷ்ணு பகவானிடம் தஞ்சம் அடைந்தனர். கம்சனின் தங்கையான தேவகிக்கும் வாசுதேவருக்கும் பிறக்கவிருக்கும் 8வது குழந்தையால் தனக்கு மரணம் நிகழும் என்றறிந்த கம்சன் தேவகிக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் கொன்று வந்தான். 8வது குழந்தையாக கண்ணன் பிறந்து தேவகிக்கும் வாசுதேவருக்கும் விஷ்ணு பகவானாக காட்சி தந்து அவர்களின் முற்பிறப்பை எடுத்து கூறி இங்கு குழந்தையாக பிறந்திருக்கும் அவரை நந்தகோபர் மனைவியான யசோதையிடம் விட்டுவிட்டு அங்கு யசோதைக்கு பிறந்திருக்கும் பெண் குழந்தையை இங்கு கொண்டு வந்து வளர்ப்பீர்களாக என்று கட்டளையிட்டார். விஷ்ணு பகவானின் கட்டளை நிறைவேற்றப்பட்டது. 8வது குழந்தை பிறந்திருப்பதை அறிந்த கம்சன் குழந்தையை கொல்ல முயன்றான். அப்பொழுது அங்கு இருந்த அந்த பெண் குழந்தையை ஆகாயத்தில் தூக்கி எறிந்து தன் வாளால் வெட்டி வீழ்த்த முயன்றான். கம்சனால் தூக்கி எறியப்பட்டதும் அந்த குழந்தை வானில் இருந்தபடியே கம்சனை நோக்கி, உன்னை கொல்ல பிறந்திருப்பவன் என்னை போன்றே பேராற்றல் மிக்கவன். இப்போது அவன் நந்தகோபன் யசோதை வீட்டில் வளர்கிறான். உன்னை அவன் அழித்தே தீருவான் என்று கூறி அந்த இடத்தை விட்டு அகன்று பெரியபாளையம் வந்து அமர்ந்தாள். அங்கே புற்றாக உருவெடுத்து பின் வளையல் வியாபாரியின் கனவில் காட்சி கொடுத்து மக்களை காக்க ஆலயம் எழுப்ப கோரி கண்ணனின் சகோதரியாக கையில் சங்கு சக்கரம் ஏந்தியவளாக பத்ரகாளியாக வேப்பிலைக்காரியாக ஓம்கார ரூபிணியாக மகா சக்தியாக பெரியபாளையத்தம்மனாக துவாபர யுகம் தொடங்கி கலியுகமான இன்றளவும் எல்லோரையும் காத்து நிற்கும் கண்கண்ட தெய்வமாக காட்சியளிக்கிறாள் அன்னை பவானி. சரிங்க, அம்மனோட வரலாறெல்லாம் பார்த்துட்டோம். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். அம்மனை எப்படி நாங்கள் தரிசனம் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் கோவில் உள்ளே போயிட்டு லைனில் நின்றுட்டோங்க. லைனில் நின்று அம்மனை நல்லா தரிசனம் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் போன டைம் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால கொஞ்சம் நல்ல சிறப்பாகவே இருந்துச்சு. கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அம்மனை சூப்பராக தரிசனம் பண்ணோம். அதோட கும்பாபிஷேகத்துக்கு நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதனால் எல்லா சன்னதிகளும் துணி போட்டு மூடி வச்சுட்டு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதனால் நிறைய ஷூட் பண்ண முடியல. அப்புறம் சுவாமியை பார்த்துட்டு கோவிலை சுற்றி வந்தோம். இங்கே வந்து தொட்டில் கட்டியிருக்காங்க மரத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக. அதுக்கப்புறம் உப்பு மிளகு பரிகாரம் கூட பண்ணுறாங்க திருஷ்டிக்காக. விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. நெய் விளக்கு ஏற்றுறதுக்கு தனி இடம் இருக்குது. இங்கே சூளத்துக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றுறாங்க. எலுமிச்சம்பழம் சூளத்தில் வந்து வைக்கிறாங்க. பரிகாரம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே விளக்குகள் ஏற்றுறதுக்கு தனி இடம் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்திலேயே ஆடு கோழி சுற்றி விடுற பரிகாரமும் இங்கே இருக்குது. நிறைய பக்தர்கள் வந்து வேப்பஞ்சேலை கொடுக்குற பழக்கம் ரொம்ப தொன்று தொட்டு வருகிற பழங்காலத்து பழக்கம் இது. அம்மன் பவானி அம்மனுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனாலே வேப்பஞ்சேலை தான். அப்புறம் இங்கே வந்து பிரசாத கடைகள் நிறைய அங்கங்கே ஒரு சைடும் வச்சுருக்குறாங்க. பிரசாதெல்லாம் வாங்கியாச்சு. நான் வந்து 5 மாதம் குழந்தைலேருந்தே இந்த சன்னதிக்கு வந்துட்டுருக்கிறேன். அதனால் வந்து நான் பார்த்ததுலேருந்தே ஓலை குடிசையிலேருந்தே நான் அம்மனை தரிசனம் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே வந்து இந்த மாதிரி இப்போ டைல்ஸு சிமெண்ட்டு தரையெல்லாம் வந்துருச்சு. நான் வந்த காலத்துலேருந்தே வேப்பிலை தாங்க ஃபுல்லுமே. மண் தரையில் அப்படியே வேப்பிலை மேலேயே நடந்து போய் சுவாமியை தரிசிப்போம். அந்த மாதிரி இருந்த கோவில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அம்மனை பார்த்தாச்சு. அம்மனோட வளையல் எல்லாம் வாங்கியாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போக முடியுமா? வடை பாயசத்தோட அம்மா சாப்பாடு போட்டு அனுப்புனாங்க. சாப்பாடும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்தது. வடை பாயாசம் கூட்டு சாம்பார் சாதம் ரச சாதம் மோர் எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு
அம்மனை பார்த்துட்டு சந்தோஷமாக வீடு திரும்பியாச்சு. கடைகள் வந்து எக்கச்சக்கமான கடைகள் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் அப்படின்றதுனால நிறைய கல்யாணம் நடந்துச்சு. நிறைய புது ஜோடிகளையும் பார்த்துட்டே இருந்தோம். ரொம்பவே மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கடைகள் வந்து எக்கச்சக்கமான கடைகள் இருக்குங்க. வாங்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய மனசு வேணும். அந்த அளவுக்கு கடைகள் நிறைய இருக்குது. சந்தோஷமாகவும் இருந்துச்சு. எதை வாங்கலாம் எதை வாங்கக்கூடாதுன்ற ஒரே கன்ஃபியூஷனும் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர முடியாமல் அப்படியே மனசு கேட்காமல் வீட்டுக்கு திரும்ப வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ நிறைய பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதாவது விசிறி, இந்த மாதிரி டைப் விசிறி எல்லாம் இங்கே பெரியபாளையத்தில் கிடைக்கும். ஸோ நிறைய பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து செடிகள் வந்து காய்கறிகள்லாம் பறித்து விற்பாங்க. அதையும் பர்ச்சேஸ் பண்ணேன் நான். நாங்கள் போன டைம் வந்து செம்ம வெயிலுங்க. அப்படியே நிற்கவே முடியல எங்கேயும், அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. சரி, வாங்குகிற அளவுக்கு காய்கறிகளையும் பழங்களையும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வீடு திரும்பியாச்சு. வாங்கிட்டு வந்த பொருள் இல்லாமல் சுவாமி முன்னாடி வச்சு அம்பாள் முன்னாடி வச்சுட்டு விளக்கேற்றி பூஜையும் பண்ணியாச்சு. சரி, இதெல்லாமே நம்ம எதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நாளாக எதுக்கு போய் செலிப்ரேட் பண்ணேன்னா, என்னோடய பர்த்டேக்காக நான் அதெல்லாம் போய் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ அதுக்கு ஒரு கேக்கும் வெட்டிட்டு நாங்கள் என்னோடய பர்த்டேவை முடிச்சிட்டேன். ரொம்பவே நாள் அற்புதமாக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.